அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனுவல் பிளானர் இப்போ இந்த மார்ச் மந்த்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன எக்ஸாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனுவல் பிளானர் 2025 டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பிளானரை கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த பிளானரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இந்த செட் எக்ஸாம் போட்டுக்கிறாங்க. செட் எக்ஸாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரிசல்ட் வரக்கூடிய அந்த டைம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஷெடியூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக செட்டு இல்லையா, அப்போ செட்டு வந்து லாஸ்ட் இயர் 2024 எம்எஸ் யூனிவர்சிட்டி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து வேகன்சி வந்து கிடையாது. அப்போ எக்ஸாம் வந்து மார்ச் மந்த்து நடந்து முடிந்து விட்டது. இப்போ ரிசல்ட்டு வந்து சீக்கிரமாக இருக்கும் இல்லையா. அப்போ செட் எக்ஸாம் முடிஞ்சுது. அடுத்தபடியாக இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 232 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 232 எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம் வந்துட்டு ஏப்ரல் மந்த்து நடக்க போகுது. அடுத்தபடியாக இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் in law colleges, assistant professor in law colleges, assistant professor pre-law. அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்தில் வந்தது. அப்போ இதில் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 132 வேகன்சி இருக்குது. இதுக்கான எக்ஸாம் இந்த மே மந்த்து நடக்க போகுது. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மந்த்து நடக்க போகுது. அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வெளியாயிருச்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து நடக்க போகுது. அப்போது வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சிஸ் ஜூலை மந்தில் நடக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாமுக்காக இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தபடியாக சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் சிஎம்ஆர்எஃப் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூன் மந்தில் வரப்போகுது. 180 ஸ்டூடெண்ட்ஸை எடுக்க போகிறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நடக்க போகுது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நடக்க போகுது. அடுத்தபடியாக பிஜி அசிஸ்டன்ட், அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஜி டிஆர்பி, அதாவது பிஜி அசிஸ்டன்ட்ஸ்க்கான எக்ஸாம் நவம்பரில் இருக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, ஆகஸ்ட் மந்தில் வரப்போகுது. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1915 வேகன்சிஸ். அப்போ இந்த எக்ஸாமுக்கு கரெக்டான டைமு, கரெக்டான ஒரு தருணமாக இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கிராக் பண்ணி உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முந்தி இந்த போஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரப்போகுது, எக்ஸாம் வந்துட்டு நவம்பரில் நடக்க போகுது. அடுத்தபடியாக பிடி அசிஸ்டன்ட், அதே போல் பிஆர்டி, அப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரப்போகுது. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1205 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாம் டிசம்பரில் நடக்க போகுது. அடுத்தது பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம், நவம்பரில் நோட்டிஃபிகேஷன், வேகன்சி 51, மார்ச் 2026 இதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தபடியாக அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு, அப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் ரெக்வஸ்டட் பை யூனிவர்சிட்டிஸ் ஆன் நீட் பேசிஸ். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ இது வந்து பின்னாடி கொடுப்பாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7535 வேகன்சிஸ் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரில் கொடுத்துக்கிறாங்க. அப்போது உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுவரமா பிஜிடிஆர்பி, அதுவரமா இந்த பிடி அசிஸ்டன்ஸு, பிடி அசிஸ்டன்ட் டெட் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான எக்ஸாம். அப்போது அதுக்கப்புறம் பிஇஓ எக்ஸாம், இது எல்லாமே இந்த வருஷம் இருக்குது. அப்போது இப்போ இருந்து உங்களுடைய ஸ்டடி பிளானை ஆரம்பிச்சிங்கன்னா 2026 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபாக உங்களுக்கு மாறும். ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவாங்க, எல்லா வேகன்சியுமே கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. அப்போ இப்போ இருந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். அப்போ இது வந்துட்டு
கொஞ்சம் டேட் வந்து முன்ன பின்ன இருக்கும். எக்ஸாம் டேட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நடத்த போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக தயார் பண்ணிடுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பிஎஸ் சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.